சூயா தேவதைக்கு அன்று 600வது பிறந்த நாள். சூயா தேவதையின் நெருங்கிய தோழியான லீமா தேவதை சூயாவுக்கு மிகவும் பிடித்தமான சீஸ் கேக்கை தயாரித்து பரிசளித்தாள். சூயாவின் பிரியமான வளர்ப்பு பூனை புசிக்குட்டி மிருதுவான பட்டு போன்ற காலணியையும் நாய் டாகி மேகங்களாலும் வானவில் வண்ணங்களாலும் நெய்யப்பட்ட அழகிய மென்மையான போர்வையும் பரிசளித்திருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக சூயா தேவதையின் கணவரான நிலாத்தேவன் நட்சத்திரங்களின் ஒளியை எடுத்து ஒரு அழகிய ஆரம் செய்து பரிசளித்து இருந்தார். இருந்தாலும் சூயா தேவதைக்கு மிகவும் மனக்குறை இருந்து கொண்டிருந்தது. தனக்கு மிகவும் வயதாகிவிட்டதாக எண்ணி வருத்தமாக இருந்தாள். திடீரென சூயாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. உடனடியாக அவள் தனது பழைய மந்திர புத்தகங்களை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். இளமை திரும்புவது எப்படி என்று தேட ஆரம்பித்தாள். ஆஹா, இதோ கிடைத்துவிட்டது. ஒரு கஷாயம் தயார் செய்து சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. உடல் மட்டுமே இளமையாக மாறும், மனம் அப்படியேதான் இருக்கும். அதனால் என்ன போச்சு? பார்க்க இளமையோடும் அழகோடும் இருந்தால் மட்டும் போதாதா? உடனடியாக அதிலிருந்த கஷாயம் செய்ய தேவையான பொருள்களை சேகரிக்க ஆரம்பித்தாள் சூயா தேவதை. பட்டியல் மிகவும் பெரிதாக இருந்தது, கொஞ்சம் கடினமாகவும் தோன்றியது. என்ன பண்ணுவது? இளமையும் அழகும் வேண்டுமானால் கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். டிராகன் காது, எலிவால் மயிர், பல்லிவால், டைனோசர் முட்டை ஓடு, கோழிக்கால் நகம். படித்து கொண்டு வரும்போதே சூயாவுக்கு வாந்தி வரும்போல் இருந்தது. ஒவ்வொன்றாக சேகரிக்க ஆரம்பித்தாள் சூயா தேவதை. கஷாயம் தயாரிக்க ஆரம்பித்தவுடன் எழுந்த நாற்றத்தினால் பயந்து போன நிலாத்தேவன் அவசரமாக செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் தனது பாட்டியை பார்த்து வருவதாக கிளம்பி போய்விட்டார். பூசி பூனையும் டாகினாயும் எங்கே போயின என்றே தெரியவில்லை. அந்த வட்டாரத்தில் ஒரு ஈ கூட நிற்கவில்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இளமை தரும் கஷாயத்தை தயாரித்துவிட்டாள் சூயா தேவதை. இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கை, அந்த கஷாயத்தை சாப்பிட வேண்டும். மிக கடுமையான துர்நாற்றம் வீசும் அந்த கஷாயத்தை எப்படி குடிப்பது? அமாவாசை இரவில் சேறு நிறைந்த ஒரு குளத்துக்குள் இறங்கி நின்று ஒரு பன்றியையும் நரியும் கூட வைத்துக் கொண்டுதான் குடிக்க வேண்டும். எந்த ஒரு நரியோ பன்றியோ கூட வர தயாராகவில்லை. எல்லா மிருகங்களுக்கும் மிகவும் பயம். மந்திரம் பண்ணுகிறேன், பேர்வழி என்று ஏதாவது தவறாக போய்விட்டால் என்ன செய்வது? கடைசியாக மற்றொரு தோழியான பாப்லு தேவதையிடம் இருந்த அவளுடைய செல்ல பிராணிகளான ஃபெர்ரி நரிக்கும் பிக்கி பன்றிக்கும் பலவிதமான அன்பளிப்புகளை அளிப்பதாக தாஜா செய்த பின் ஒரு வழியாக சம்மதித்தன. மூவருமாக அந்த அமாவாசை இரவில் ஒரு சிறு புட்டியில் கஷாயத்தை எடுத்துக்கொண்டு சேற்று குளத்தை பார்த்து நடந்தனர். குளத்தின் நடுவில் நின்று கொண்ட சூயா தேவதை புட்டியை திறந்தாள். திறந்தவுடன் எழுந்த வாடையை தாங்க முடியாமல் ஃபெர்ரி நரியும் பிக்கி பன்றியும் ஓடத் தயாராயின. ஆனால் ஓட முடியாமல் தன்னுடன் கட்டி வைத்திருந்தாள் சூயா தேவதை. புட்டியை திறந்த சூயா தேவதை மிகவும் கஷ்டப்பட்டு அந்த கஷாயத்தை வாய்க்குள் ஊற்றிக்கொண்டாள். மின்னல் பலமாக மின்னியது. இடி தலை மீது விழுவது போல் இடித்தது. ஒரு மின்னல் சரேலென சூயா தேவதை மீது பாய்ந்தது. எல்லா களேபாரங்களும் ஓய்ந்தபின் பார்த்தால் மிக அழகிய இளமையான சூயா தேவதை நின்று கொண்டிருந்தாள். வீட்டுக்கு சூயா தேவதை பறந்து வந்தாள். சூயாவின் உருமாற்றத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் அவளை பார்க்க வந்துவிட்டனர். செவ்வாய் கிரகத்துக்கு போய் பாட்டியை பார்க்க போன நிலாத்தேவன் பாட்டியை அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டார். சூயாவை பார்த்து எல்லாரும் வாயடைத்து போய் நின்றனர். வந்தவர்கள் எல்லாருக்கும் பானங்கள், பிஸ்கட், உணவு கொடுத்து கொடுத்து சூயா களைத்து போனாள். நிம்மதியாக உட்கார்ந்து ஒரு டீ கூட குடிக்க முடியவில்லை. அவளுடைய விருப்பமான சீரியல்களான பேயா பிசாசா, ஆவி பறக்கும் வீடு, குட்டி சாத்தானின் குறும்புகள் எதையும் பார்க்க முடியவில்லை. அவளுடைய பழைய உடைகள் எதையும் போட்டுக்கொள்ள முடியவில்லை. எல்லா உடைகளும் தொளதொளப்பாக இருந்தன. பேஷனாகவும் இல்லை. செருப்புகள் கூட கால்களுக்கு சேரவில்லை. எனவே பக்கத்து வீட்டு டோரி தேவதையின் இளைய மகள் குட்டி தேவதை பியா தற்போதைய நாகரீக உடைகளை பார்த்து வாங்கி வரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். பியா வாங்கி வந்த உடைகளை பார்த்து திகைத்து போய் நின்றாள் சூயா. அவைகளை போட்டு பார்த்தால் சூயாவுக்கு மிகவும் பொருத்தமாகத்தான் இருந்தன. அந்த உடைகளில் மிகவும் அழகாக இருந்தாள் சூயா தேவதை. ஆனால் அந்த உடைகள் மிகவும் இறுக்கமாக இருப்பது போல் சூயாவுக்கு தோன்றியது. கை கால்களை இஷ்டம் போல் பயன்படுத்த முடியவில்லை. உடைகளுக்கு பொருத்தமாக பியா தேவதை வாங்கிக் கொண்டு வந்த ஹைஹீல் செருப்புகளை போட்டுக்கொண்டு நடக்கவே முடியவில்லை. ஏதோ உயரமான ஸ்டூல் மீது ஏறி நடப்பது போலிருந்தது.
ஒரு வழியாக ஒரு உடையையும் ஹை ஹீல் செருப்புகளையும் போட்டுக்கொண்டு வந்த சூயா லீமா தேவதை பரிசளித்த சீஸ் கேக்கை சுவைக்க ஆர்வத்துடன் சேரில் உட்கார்ந்தாள். சூயா அத்தைப்பியா, அந்த சீஸ் கேக்கை சாப்பிட்டால் நீ மிகவும் குண்டாகி விடுவாயே என்றாள். நீ உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நீ பழையபடி கிழவியாகி விடுவாய் என்றும் எச்சரித்தாள். அந்த சீஸ் கேக்கை ஒரு கை பார்த்து கொண்டிருந்த நிலாதேவனையும் புஷி பூனையையும் டாகி நாயையும் ஏக்கத்துடன் பார்த்தாள் சூயா. தேவதைகளின் மருத்துவரான ஹோலி காலில் கட்டுப்போட்டதுடன் இனிமேல் இந்த மாதிரி விஷபரீட்சைகளை நிறுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினாள். மென்மையான காலணிகளை அணிய வேண்டும் என்றும் சொல்லிவிட்டாள். வீட்டிற்கு வரும் வழியில் நிலாதேவனையும் சூயாவையும் பார்த்தவர்கள், உங்கள் மகளா? என் மகனுக்கு பொருத்தமாக இருப்பாள் என்றெல்லாம் விசாரிக்க நொந்து போனாள் சூயா. இளமையாக இருந்தது போதும் என்று அவளுக்கு தோன்றிவிட்டது. எவ்வளவு கஷ்டம்! பிடித்த உணவுகளை சாப்பிட முடியவில்லை, மென்மையான ஆடைகளை அணிய முடியவில்லை, இஷ்டம் போல வெளியில் போக முடியவில்லை. மறுபடியும் மந்திர புத்தகங்களை ஆராய ஆரம்பித்தாள் சூயா தேவதை. ஆஹா, இதோ கிடைத்துவிட்டது! மறுபடியும் வயதானவளாக மாற்றும் கஷாயம். அதுவும் ஒன்றும் சுலபமாக இல்லை. பன்றி தோல், பல்லிக்கண், எலிமூக்கு. கடவுளே! இன்னும் பல பயங்கரமான பொருள்களைக் கொண்டு மறுபடியும் கஷாயம் தயாரித்தாள் சூயா தேவதை. இந்த முறை அந்த வட்டாரமே காலியாகி எல்லாரும் நிலாவுக்கு பிக்னிக் போய்விட்டனர். முழு நிலவு நாளில் கடலின் நடுவே ஒரு தீமிங்கிலத்தின் முதுகில் நின்று கொண்டு அந்த கஷாயத்தை குடிக்க வேண்டும். நிலாவில் தண்ணீர் இல்லாததால் போக முடியாத ஒரு திமிங்கிலம் மாட்டிக்கொண்டது. அதன் முதுகில் நின்று கொண்டு அந்த கஷாயத்தை வாயில் ஊற்றிக்கொண்டாள் சூயா. மறுபடியும் ஒரு மின்னல் சூயாவின் மீது பாய்ந்தது. திமிங்கிலம் விட்டால் போதும் என்று ஒரே பாய்ச்சல். அதற்குப் பிறகு அந்த திமிங்கிலத்தை யாருமே பார்க்கவே இல்லை. இப்போது சூயா தேவதை ஒரு தட்டில் பெரிய சீஸ் கேக்கை ஆனந்தமாக சுவைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். மென்மையான பட்டு காலணிகளும் மேகபோர்வையும் சுகமான கதகதப்பை வழங்கிக் கொண்டிருந்தன. கழுத்திலிருந்த நட்சத்திர ஆரத்தை அவ்வப்போது மிகவும் பெருமையுடன் தடவிக்கொண்டாள். கணவர் நிலாதேவனையும் அளவற்ற அன்புடன் நோக்கினாள். என்ன நிம்மதி, என்ன ஆனந்தம்!